முதல்ல தூக்கம் 8 மணி நேரம் கண்டினியூஸாங்கிறது இந்த உலக வழக்கத்திலே கிடையாது. நான் சொல்கிற செய்தி உங்களுக்கு புதுசாக இருக்கும். எல்லா டாக்டர் என்ன சொல்கிறாங்க, 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். ஆனால் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கங்கிறது இரட்டை தூக்கமாக இருந்திருக்கிறது. இரட்டை தூக்கம்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் தூக்கம் சார், அடுத்த 2 மணி நேரம் ரெஸ்ட்டு, முழிப்பு வந்துடும், விழிப்புணர்வு, அடுத்த 4 மணி நேரம் தூக்கம். அதுக்கு பேர் பைஃபேசிக் ஸ்லீப்புன்னு சொல்கிறான். பைஃபேசிக் 2 ஃபேஸாக ஸ்லீப்பு. அந்த இடைப்பட்ட 2 மணி நேரம் முழிக்கிறான் இல்லையா, அந்த விழிப்புணர்வு மனிதருக்கு வருகிறது இல்லையா, அந்த நேரத்தில் அவர்களுடைய அறிவு இருப்பதிலே அதீதமாக வேலை செய்யுதுன்னு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ இதை ஏற்படுத்தினது யார்? 8 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு மெத்தை விற்கிற கம்பெனி, நம்ம படுக்கிற மெத்தை விற்கிற ஒரு கம்பெனி க்ளீனாக ஐடியா பண்ணி ஒரு டாக்டரை அதுக்காக டெப்யூட் பண்ணி, அந்த டாக்டரோட வேலை என்னென்னா 8 மணி நேரம் தூங்காதவன்லாம் நோயாளி, நடுவில் 2 மணி நேரம் முழிக்கிறவனுக்கெல்லாம் இன்சோம்னியான்னு ஒரு வியாதி இருக்குது, அதனால் தொடர்ந்து 8 மணி நேரம் தூங்கணும். ஏன்னா அப்போ தொழில் புரட்சி வந்துருச்சு. இப்போ பைஃபேசிக் ஸ்லீப்பில் இவன் நடுவில் போய் தூங்கிடுவாங்கிறதுக்காக 8 மணி நேரம் கண்டினியூஸாக தூங்கணும்னு ஒரு மெத்தை கம்பெனி ஏற்பாடு பண்ணி ஒரு டாக்டர் சொன்ன பொய் இன்சோம்னியாங்கிற வியாதியாக சித்தரிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் தொடர்ந்து 8 மணி நேரம் தூங்குறதுக்காக ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டோம்.